மேற்கு வங்கத்தில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சியில் குளறுபடிகள் இருந்ததாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. மம்தா பானர்ஜி தன்னை நேரில் வரவேற்காவிட்டாலும் அவர் தனக்கு சகோதரிதான் எனவும் கருத்து. लेकिन मैं भी बंगाल का ही बेटी हूँ. बंगाल में बहुत क्यों आने ही नहीं देते. ममता दीदी मेरे बहन भी है, छोटे बहन है. पता नहीं मुझे कोई गुस्सा किए होंगे, इसीलिए वहाँ जाके प्रोग्राम करा. कोई बात नहीं. மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நிகழ்ச்சியில் விதிமுறைகள் மீறப்பட்டதாக குற்றச்சாட்டு. மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு எல்லைகளை மீறிவிட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம். எஸ்ஐஆருக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றதால் ஜனாதிபதியை வரவேற்க செல்ல முடியவில்லை. குளறுபடிகள் எதுவும் நடக்கவில்லை என்றும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விளக்கம். ஈரான் இலக்குகளை குறிவைத்து தாக்கிய புதிய வீடியோவை வெளியிட்டது அமெரிக்கா. அமெரிக்காவின் தாக்குதலில் தீப்பிடித்து எரிந்த டெஹ்ரான் விமான நிலையம். லெபனானில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் இருப்பிடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதல். பெய்ரூட் நகர் அருகே நடந்த தாக்குதலில் 41 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இஸ்ரேல் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் படைகள் தாக்குதல். வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் தளங்களை குறிவைத்தும் தாக்கியதாக ஈரான் அறிவிப்பு. துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய ஈரான். ஜோர்டானில் அமைக்கப்பட்டிருந்த $300 மில்லியன் மதிப்பிலான அமெரிக்க வான்பரப்பு ரேடார் கருவியும் தாக்கி அழிப்பு. $1250 கோடி மதிப்பிலான வெடிகுண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்க அமெரிக்கா ஒப்புதல். ஈரானுடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அவசர நிலையை பயன்படுத்தி ட்ரம்ப் அரசு அனுமதி. ஈரானை மீண்டும் கடுமையாக தாக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானின் மோசமான நடத்தையால் விரைவில் முழு அழிவை சந்திக்கும் எனவும் எச்சரிக்கை. போரில் அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியதற்காக மன்னிப்பு கோரிய ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் நிபந்தனையின்றி சரணடைய ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்த நிலையில் அது ஒருபோதும் நடக்காது என்றும் திட்டவட்டம். துபாய் விமான நிலையத்தில் ஒரு வாரமாக நிறுத்தப்பட்டிருந்த விமான சேவை படிப்படியாக தொடக்கம். அண்டை நாடுகளை தாக்க மாட்டோம் என ஈரான் அறிவித்திருந்த நிலையில் மீண்டும் திரும்புகிறது இயல்பு நிலை. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் கத்தாரில் உள்ள இந்தியர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், உள்ளூர் அதிகாரிகளின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றவும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாது என மத்திய அரசு திட்டவட்டம். வளைகுடாவில் சூழல் சீரான பிறகு வழக்கம் போல் எண்ணெய் வர்த்தகம் தொடங்கும் எனவும் தகவல். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்த விவகாரம் குறித்து விவாதம் தேவை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 2வது அமர்வு தொடங்க உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு இந்தியா எந்த நாட்டின் அனுமதியையும் சார்ந்து இல்லை என மத்திய அரசு விளக்கம். காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்த நிலையில் பதில்.
எதிர்கால சூழல்களை கருத்தில் கொண்டு கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்தும் எரிவாயு வாங்க மத்திய அரசு நடவடிக்கை. உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க அவசர கால உத்தரவு பிறப்பிப்பு. மேற்காசிய போர் எதிரொலியாக பெட்ரோல், டீசல் விலையை லிட்டருக்கு 55 ரூபாய் உயர்த்தியது பாகிஸ்தான். பெட்ரோல் விலை பாகிஸ்தான் ரூபாயில் லிட்டருக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் 321 ரூபாயாக அதிகரிப்பு. தனியார் வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோக கட்டுப்பாடு முறையை அமல்படுத்தியது மியான்மர் அரசு. வளைகுடா நாடுகளில் நிலவும் அசாதாரண சூழலால் ஏற்பட்டுள்ள எண்ணெய் தட்டுப்பாட்டால் நடவடிக்கை. பெட்ரோல் தட்டுப்பாடு என்ற தகவலால் வங்கதேச பெட்ரோல் பங்குகளில் அலைமோதும் கூட்டம். திடீரென தேவை அதிகரிப்பால் விநியோக அளவுக்கு கட்டுப்பாடு விதிப்பு. ஈரானில் சிக்கித் தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் உயிர் பயத்துடன் ஒவ்வொரு நாளையும் கழிப்பதாக வேதனை. நைட்டு தூங்கும்போது ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்க தூங்குதோம். காலையில எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்க மேல வந்து எழும்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கு. எங்கேயுமே வெளியே போக முடியல, சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்படியே போயிட்டு இருக்கோம். எழுந்தி கூட வெளில நடமாட முடியாது. மேற்காசிய நாடுகளில் தவிக்கும் தமிழர்களை உடனடியாக மீட்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. ஈரான்ல இருக்காங்க, சாப்பிட உணவில்லை, உடுக்க விட இல்லை, அவங்க குரலை எங்களுக்கு கேட்க முடியலப்பா. எங்களுக்கு உணவு தெரியாத மக்கள் அங்க நிக்கி நாங்க உணவு இல்லாம ஆளுதோம். வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் நாசர் விளக்கம். உதவி மையங்கள், 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. 60 வயது வரையுள்ள பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 2500 ரூபாய். தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார் தவிக தலைவர் விஜய். 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம். பெண்களின் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம், தரமான பட்டு சேலை வழங்கப்படும் என விஜய் பேச்சு. ஆண்டுக்கு 6 விலையில்லா சிலிண்டர், அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் அறிவித்தார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அண்ணன் சீர்திட்டம், தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுண்ட் தங்கமும் தரமான பட்டு சேலையும். தமிழ்நாடு பட்ஜெட்டில் 30 விழுக்காடு ஸ்டாலின் கணக்கு. திமுக அரசு நாகரீக கொள்ளையடிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கான தனி இலாகா உருவாக்கப்படும். தனது கட்டுப்பாட்டில் மகளிர் இலாகா செயல்படும் என விஜய் வாக்குறுதி. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோருக்கென தனி இலாக்கா உருவாக்கப்படும். அந்த இலாக்கா எனது நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும். சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பை நோக்கி பயணிக்கும் நம் கனவு நனவாவது உறுதி என்பதை நமது தேர்தல் முதல் வாக்குறுதியாக சொல்வதில் பெருமை கொள்கிறோம். விவாகரத்து விவகாரத்தை தானே பார்த்துக் கொள்வதாக விஜய் சூசக பேச்சு. தனக்காக தொண்டர்கள் காயப்பட வேண்டாம் என்றும் அந்த அளவுக்கு வர்த்தில்லை எனவும் பேச்சு. ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல
சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. சொந்த வீட்டில் வாழ அனுமதி கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா மீண்டும் மனு. நீதிமன்ற படியேறினால் வீட்டில் இடமில்லை என்று விஜய் தரப்பு மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு. விஜயின் உயர்ந்த நிலை கருதியே கண்ணியமான முறையில் சுமூக விவாகரத்து பெற முயன்றேன். முயற்சிகள் கைகூடாத நிலையிலேயே நீதிமன்றம் வந்திருப்பதாக சங்கீதா உருக்கம். மதுரை, திருச்சி, ஓசூரை தொடர்ந்து திண்டுக்கல்லில் அமைகிறது மினி டைடல் பார்க். ஹனுமந்தராயன் கோட்டையில் அமைக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தலைமை மீண்டும் ஆலோசனை. ஓரிரு நாட்களில் இறுதி செய்யப்படும் என வீரபாண்டியன் தகவல். இடங்கள் குறித்து நாங்கள் பேசினோம். ஏறத்தாழ முடிவு எட்டப்படுகிற சூழல் உருவாகிவிட்டது. நாளை அல்லது நாளை மறுதினம் எங்கள் கட்சியின் அதிகாரபூர்வமான நிர்வாகக்குழு கூடி முடிவு செய்து நாங்கள் கையெழுத்திடுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வோம். ஓ பன்னீர்செல்வம் ஏற்பாட்டில் திமுகவில் இணைந்த 50,000 ஆதரவாளர்கள். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியம். அதிமுக இன்று அபகரிப்பு திமுகவாக மாறிவிட்டது. குறுக்கு வழியில் வந்தவர்களால் தாம் பழிவாங்கப்பட்டதாக ஓ பன்னீர்செல்வம் வேதனை. தனக்கான தன் பதவியை மட்டுமே குறியாக கொண்ட ஒருவரின் எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக அபகரிப்பு திமுக இன்றைக்கு மாறியிருக்கிறது. குறுக்கு வழியில் வந்தவர்களால் நான் எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டுள்ளேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஓ பன்னீர்செல்வம் செய்த குற்றமே அவரை கருவிருக்கும். தங்களை ஏமாற்றிவிட்டு திமுகவில் இணைந்துள்ளதாக அதிமுக அமைப்பு செயலர் வெல்லமண்டி நடராஜன் காட்டம். அவர் செய்த குற்றமே அவரை கருவறுத்தரும். சாதாரண தொண்டனுக்கு இருக்கிற ஒரு எண்ணம் கூட, ஒரு ரிக்ஷா ஓட்டிக்கு இருக்கிற எண்ணம் கூட, புரட்சி தலைவருக்காகவே, புரட்சி தலைவி அம்மாவிற்காகவே வாழுகின்ற தொழிலாளர் வர்க்கத்திற்கு இருக்கின்ற எண்ணம் கிஞ்சித்தும் அவரிடம் இல்லை. சிலிண்டர் விலையை உயர்த்தி பெண்களுக்கு பரிசு கொடுத்திருக்கிறது பாஜக அரசு. பாஜக யாருக்குமே நல்லது செய்யாது என முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சனம். 2024 கோடிக்கணக்கான குடும்பங்களோட நிதி சுமையை குறைக்கிறோம்னு 100 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னவர் இன்னைக்கு எதுக்கு சுமைய ஏற்றி இருக்கிறார்? பீகாரில் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதியே நாளை பழனிசாமிக்கும் நடக்கும். அதிமுகவின் ரத்தத்தை பாஜக உறிஞ்சப் போவதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். கடந்த நவம்பர் மாதம் தான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு நிதிஷ்குமார் சிஎம் ஆனார், முதலமைச்சரானார். அதுக்குள்ள அவர் பதவி விலகுகிறார் என்ற செய்தி அதிர்ச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கதிதான் நாளைக்கு பழனிசாமி அவர்களுக்கும். இது டெல்லிக்கு நடக்கும் தேர்தல் அல்ல, யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்கான தேர்தல் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், டெல்லியில நடக்கிற தேர்தல் இல்ல. தமிழ்நாட்டில்
யார் ஆட்சியில இருக்கக்கூடாது என்பதற்காக நடக்கின்ற தேர்தல். மக்களிடம் செல்வாக்கை இழந்ததால் 5000 ரூபாய் வழங்கியுள்ளார் ஸ்டாலின். அந்தியூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஏற்கனவே 3 மாசத்து பணம் இப்ப தேர்தல் வந்ததுனால மக்கள் இடத்துல செல்வாக்கு இருந்ததுனால 2000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்து மக்களை ஏமாத்துற. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் பெயர் அறிவிப்பு. ஒரே மேடையில் 28 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்தார் சீமான். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கடும் குழப்பம். யார் பெரிய கட்சி என்பதில் இரு கட்சி நிர்வாகிகள் இடையே ஈகோ யுத்தம். பேச்சுவார்த்தை நடத்த புதுச்சேரி திமுக அலுவலகத்துக்கு காங்கிரஸ் குழு வரட்டும் என மாநில அமைப்பாளர் சிவா திட்டவட்டம். தமிழ்நாட்டை போன்ற ஆட்சியை புதுச்சேரி மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் பேட்டி. மாநில எல்லை பகுதியை பறிகொடுப்பதற்கு பெயர்தான் திராவிட மாடலா? மலையாள பெயர் பலகை விவகாரத்தில் தமிழக அரசுக்கு டிடிவி தினகரன் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழகம் ஆரம்பாக்கம் கோவை நிகழ்வுகள் இல்லாத தமிழ்நாடு உருவாகும் நாள்தான் உண்மையான மகளிர் நாள். மகளிர் தினத்தையொட்டி பாமக தலைவர் அன்புமணி வாழ்த்து பதிவு. ரஜினி கமல் பாட புரோமோ பாணியில் முதல்வர் ஸ்டாலின் ராகுல் காந்தி தோன்றும் ஏஐ வீடியோ. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்ட வீடியோ வைரல். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 3 பேருக்கும் வாழ்நாள் சிறை. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. மாமல்லபுரம் புராதன சின்னங்களை சுற்றுலா பயணிகள் இன்று கட்டணமின்றி கண்டுகளிக்கலாம். மகளிர் தினத்தையொட்டி தொல்லியல் துறை அறிவிப்பு. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெப்பநிலை. அதிகபட்சமாக வேலூரில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சுகாதாரத்துறை ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு மே 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும். மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் அறிவித்த தேங்காய் ஊக்குவிப்பு திட்டத்தில் தமிழகத்தில் 28 விழுக்காடு விவசாயிகள் பயன்பெறுவார்கள். மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சென்னையில் பேட்டி. உச்சநீதிமன்றத்தால் கடும் விமர்சனங்களுக்கு ஆளானவர் ஆளுநர் ஆர்.என். ரவி என மம்தா பானர்ஜி விமர்சனம். தமிழ்நாட்டில் செய்ததைப் போல மேற்கு வங்கத்தில் அவரால் எதுவும் செய்ய முடியாது என்றும் பேச்சு. தமிழகத்தை போன்று கேரளத்திலும் கல்லூரி மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை. அரசு பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அறிவித்தார் ராகுல் காந்தி. கேரளத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். சபரிமலையை அவமதித்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் ராகுல் காந்தி உறுதி. பீகார் அரசியலில் ஒரு முக்கிய திருப்புமுறை. முதல்வர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் ஐக்கிய ஜனதா தள கட்சியில் இன்று இணைகிறார்.
தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி முன்னிலையில் சரணடைந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தினர் ஆயுதங்களை ஒப்படைத்து அமைதியான வாழ்க்கை வாழப்போவதாகவும் உறுதி. மதுபானத்தில் உள்ள ஆல்கஹால் அளவின் அடிப்படையில் வரி விதிக்கும் புதிய முறை இந்தியாவிலேயே முதல் முறையாக கர்நாடக அரசு அறிவிப்பு. உக்ரைனின் கார்கிவ் நகர் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்திய ரஷ்ய படைகள். அடுக்குமாடி குடியிருப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவின் மத்திய பகுதிகளில் தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளி தாக்குதலில் 8 பேர் உயிரிழப்பு. டெக்சாஸ், ஓக்லஹோமா மற்றும் கன்சாஸ் ஆகிய மாகாணங்கள் கடுமையாக பாதிப்பு. பெருவில் பெய்த கனமழையால் சக்கிஹுவாடோ ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகள், வீடுகளை சூழ்ந்த தண்ணீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். கென்யா தலைநகர் நைரோபியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம். 25 பேர் உயிரிழப்பு. சாலைகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. T20 உலக கோப்பையை 3வது முறையாக வெல்லுமா இந்தியா? அகமதாபாத்தில் இன்று நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து அணியுடன் பல பரீட்சை. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை காண அகமதாபாத் நகரில் குவியும் கிரிக்கெட் ரசிகர்கள். சொகுசு விடுதி, ஹோட்டல்களில் அறைகளின் கட்டணம் 1 லட்சம் ரூபாய் வரை உயர்வு. மாற்றுத்திறனாளிகளுக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடக்கம். வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கிய போட்டிகள்.